ஈவினிங் தான் அரைச்சி முடித்தேன். அதுக்குள்ளே இப்படி பொங்கிடுச்சு. மணி 8:15 தான். அது இந்த ரோஸாக இருக்கிறது வந்து ஒன்றும் இல்லை, இந்துப்பு. அச்சோ, நான் காலம்பரை தான் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா நைட்டே இப்போ எடுத்து வைக்கிறேன் போல இருக்குது. இப்படி பொங்கிடுச்சு. பொங்கி வெளியில் வந்து தட்டு மேலே நிற்கிது. என்னடா அது வாசனை வருதுன்னு பார்க்குறேன். செம்மையாக பொங்கிருக்கு. இப்போ இது 2 பாத்திரத்தை மாற்றி தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது ஒன்றே வைக்க முடியாது. ஏன்னா இது என்ன கலந்தாலும் அப்படியே ஜம்முன்னு பொங்கப்பா சூப்பராக இருக்குது. காலம்பரை இட்லி அட்டகாசமாக வரும். அதில் தட்டு வச்சு எதுக்கு வச்சேன்னா, ஒரு வேளை பொங்கிட்டு நான் பார்க்கலன்னா கூட இது தட்டிலே ஒழுகும், இல்லாட்டி டேபிள் மேலாம் ஒழுகிடும்னு சொல்லிட்டு தான் வச்சேன். ஏன்னா அது எவ்வளோ கலங்கினாலும் உடஞ்சி போகவே மாட்டேங்குது. இது ரேஷியோவில் நிறைய இல்லைங்க, 4:1 தான் நான் போட்டேன். அவல் போடலை, அப்புறம் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. அவல் போடலான்னு நினச்சி இல்லை, அதனால் போடலை. இல்லாட்டி போட்டிருப்பேன். அது இன்னும் 1 ஹவர்லேயே பொங்கிட்டுருக்கோம். இப்போ வந்து என்கிட்ட இல்லை. வெந்தயம் 4 அழகு இது அரிசி, அதுவும் இட்லி அரிசிலாம் கிடையாது, சாதாரண சாப்பிட்ற புழுங்கல் அரிசி தான், அதே பொன்னி அரிசி தான். அப்புறம் 1 டம்ளர் வந்து 1 அழகு வந்து உளுந்து, அவ்வளோதான். 4:1 ரேஷியோ. நல்லா ஜம்முன்னு பொங்கிடுச்சு. சரி, இப்போ இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கொட்டிப்போம்.